கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரன் பிளேன்டாட்டில் என்னோட செகண்ட் அட்மின் அபியூஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 10:30 மணிக்கே வச்சுட்டாங்க. அதனால் நான் வந்திருக்கேன். லேட் நைட்டில் வச்சுருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். ஸோ தொடர்ந்து பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டை திறந்து போட்டு வச்சுருந்தான். அதனால் அவன்கிட்டேருந்து நல்லா ஆட்டையை போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப நாளாக இந்த ஸ்டீல் பிளேன்டாட் விளாண்டுட்ருக்கேன். நான் விளாண்டதில் கொஞ்சம் சேர்த்து வச்சு வரைக்கும் எனக்கு நிறையா சீக்ரெட் ஆனதும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேன்டாட் கார்டும் நிறையா கிடச்சிருக்கு. வாங்க அதெல்லாம் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, பாதி தான் மித்திக்கு. இது எல்லாமே வந்து பிளேன்டாட் கார்டு தான். இதில் ஒன்று சீக்ரெட்டு, அந்த அசைஞ்சிட்ருக்குல தான் சீக்ரெட்டு. திருப்பி இன்னொருத்தனும் பேஸை திறந்து போட்டே போயிடுவான். நம்ம வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதாவது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டே இருப்போம். இப்போதைக்கு அட்மின் அபியூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அது வந்து டாக்கோஸ் மியூட்டேஷனாக இல்லை லக்கி பிளாக்கில் கிடச்சிதான் தெரில. எது கிடச்சா என்ன, 100Kக்கு மேலே இருந்தால் நான் ஆட்டையை போட்டுருவேன். ஓகேவா. மேலே இருக்கான்னு பார்க்க போனால் சூப்பர் பிளேன்டாட்லாம் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பாருங்க, மேலே இருக்கிற ரோவே காலி பண்ணிட்டோம் நாங்கள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துடுச்சு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அடுத்த கொஞ்ச நேரத்தில் நானே மேலே வந்து பார்த்தேன் கைஸ். என் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நானாடா இவ்வளோ எடுத்தேன் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு ஒரு மிட்-நைட் 1 மணிக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஓஜி அட்மின் அபியூஸ்ன்னு நினைக்கிறேன், அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி போகலான் இருக்கேன். யாராவது என் கூட வரீங்கன்னா வரலாம். அப்புறம் திருப்பியும் அதே நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்தி லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான் நிறுத்துற அவனை வைத்தே கடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம் முட்டா. இப்போ திருப்பியும் அதே ப்ராப்ளம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அப்புறம் ரொம்ப நேரம் மீம்ஸே போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம். சரி வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் அந்த த்ரல்லால கிறிஸ்மஸ் அப்டேட்டில் ஒன்று விட்டாங்கல்ல, அது ஒருத்தன் அப்படியே திறந்து போட்டே வச்சுருந்தான். அதை ஆட்டையாக போடலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே போய் கதவை சாத்தி விட்டாங்க ஐஸ். அடுத்து இன்னொருத்தன்ட்டு ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக பேஸ் திறந்தோடனே ஓடிடணும்னு பார்த்தேன். ஸோ இன்னும் 4 செகண்டு தான் இருக்குது. ஓடிடலான்னு பார்க்கும்போது திறந்துருச்சு. திடீர்னு அந்த ப்ரெசென்ட்டாக ஒத்துக்கிட்டலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அவன் வந்து பேஸை லாக் பண்ணிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அபியூஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எவன்கிட்ட ஏதாவது ஆட்டையை போடலாமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் பேஸு கண்ணுக்கு பட்டுச்சு. சரி ஆட்டையை போட்டுருமேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் டும் சக்கூர்னு நினைக்கிறேன் இது பேர். இது என்ன பேர் என்னன்னு தெரில, தப்பாக சொன்னால் மடிச்சுக்கோங்க. அதை அப்படியே ஆட்டையை போட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதை கஷ்டப்பட்டு பேஸ்லேயும் வச்சுட்டேன். அப்புறம் அவன் அந்த பிளேன்டாட்டுக்காக என்கிட்ட வந்து போராடிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் இது லாக்கு முடித்து போச்சா, லாக்கு வேற ஆக மாட்டேங்குது, பக் ஆகிட்டு. அவன் வேறு உள்ளே வந்து தொலைஞ்சிட்டான். அப்புறம் நான் தான்டா ஓனருன்னு அவன் சொன்னான். இனிமேல் அதுக்கு நான் தான் ஓனருன்னு சொல்லிட்டு அவனை வெளியே. அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அப்டேட்டில் விட்ட ட்ரெயின் வந்துச்சு. சரி ஓகே, நம்ம ட்ரெயினில் கிளம்பி நார்த்து போலுக்கு போயிட்டு அங்கே உள்ள கிஃப்ட்லாம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். சிக்கு புக்கு ரயிலே. அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இது என் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இது மொக்க பிளேன்டாட்டாக பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் மட்டும்தான் நல்ல பிளேன்டாட்டெலாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் கரெக்டாக டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. அதனால் நாங்கள் திருப்பியும் ட்ரெயினில் ஏறி நார்த்து போல்லேருந்து சாதா போலுக்கு போயிட்டோம். அப்புறம் நானும் கிஃப்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ரைட்டுன்ட்டு எல்லா கிஃப்ட்டையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்திங்கன்னா சொடக்கு போடுறதுக்காக நம்ம தலைவர் சாமி வந்துட்டாப்புல. நானும் அதை எங்கள் ஊர் பொருள் காட்சி மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லைட்னிங்லாம் வந்துச்சு பாருங்க, என் ஃபோனு செம்ம ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தீங்களா. ஆனால் நான்
நான் ஃபஸ்ட்டு அட்மின் அபியூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வரலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, சாமியை வந்து சொடக்கு போடல, இதெல்லாம் வந்துச்சு. ஆனால் சாமியை சொடக்கு போடல. அது மட்டும் இல்லாமல் நான் போன வாட்டி பண்ணது அட்மின் அபியூஸானே தெரில. அப்புறம் ஜிங்கிள்ஸ் ஒரு ஆட்டையை போட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் gift பாக்ஸில் செம பிராண்டட் ஒன்று மாட்டுச்சு. என்கிட்ட ஒரு ஆட்டையை போட பார்த்தான். ஆனால் நான் விடுவேனா, சல்லுன்னு அவன்கிட்டருந்து நான் ஆட்டையை போட்டேன். அப்புறம் அப்டேட்டு கொஞ்சம் சுமாராக போனதுக்கப்புறம் சாமி தலைவர் வந்து சொடக்கு போட ஆரம்பிச்சிட்டாப்புல. ஏன் அவர் மட்டும் தான் சொடக்கு போடுவாரா, நீல போட மாட்டியா? டே எடிட்ரு, பேமெண்ட்டு கிடைக்காது, வாய முட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, அவன் கிடக்குறான் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா அப்டேட்டு கவனிப்போம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நிறையா gift பாக்ஸு, சீக்ரெட் பாக்ஸு எல்லாத்தையும் நம்ம சாமி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்துட்டார். நானும் பாதி சீக்ரெட் பாக்ஸ்லாம் வாங்கி போட்டேன். சரி வாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓம் க்ரீம் நல்லதாக கிடைக்கணும். க்ரீம் க்ரீம் க்ரீம். உனக்கு கொடுக்கறதே பெருசு, இதில் நல்லதாக அவரை கொடுக்குறாங்களா? ஐயோ சே, என்ன கைஸ் பிராண்டட் இது? இதுக்கு நீ பை பண்ணா என்ன, பண்ணலனா என்ன? ட்ரெயின் வந்துருச்சு பாரு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. அவன் கிடக்குறான், வாங்க நம்ம கிளம்பிடுவோம். ஓகே கைஸ், போயிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ அடுத்த சீக்ரெட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? லக்கி பிளாக். ஓகேவா, ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஓ க்ரீம் காளி நல்லதாக கிடச்சிரு, நல்லதாக கிடச்சிரு, நல்லதாக கிடச்சிரு, கிடச்சிரு 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 கிடச்சிரு. ஐயோ என்ன கைஸ், இது எப்போவுமே மட்டமாக கிடைக்கிது. அதான் தெரியுதுல்ல, அப்படியே வாங்குற. டேய் உன்னை விட மாட்டேன்டா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எடிட்டர் தற்சமயம் தர்ம அடி வாங்கிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து பின்னால் முயற்சிக்கவும். அப்பாடா, இப்போ தாங்க என் பாரமே குறையுது. அப்புறம் திருப்பியும் நார்த்து போல் அப்டேட் வந்துச்சு. நான் திருப்பியும் கிளம்பி நார்த்து போலுக்கு போயிட்டு நல்ல நல்ல பிரெண்டாட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து அதை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா திறந்து விட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தான் நல்ல பிராண்டட் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே வரக்கானோ. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே பேசிக் கிளம்பி போயிட்டேன். நடுவில் நிறைய கிஃப்ட் தான் கிளம்பிச்சு. சரி அதையும் கலெக்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நானும் அதையே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஜிங்கிள் பெல்லு, ஆரா ஃபார்மிங் சாங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்பா பங்கமாக இருந்துச்சு கைஸ் எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைடர் பிராண்டாட்டு இதை விடுவேனா, இது கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டேன். திருப்பியும் உள்ளே போய்ட்டு ஒரு செக்கிங் போட்டு வரலான்னு பார்த்தா நம்மளுக்கு ரீபர்த்துக்கு தேவையான பிரெண்டாட்டு உள்ளே கிடந்துச்சு. ஐயோ விடுவானா, டக்குன்னு அதை தூக்கிட்டேன் கைஸ். வந்தவுடனே எல்லாம் அறக்க பறக்க வாங்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்குவோன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய போரே போயிட்டு இருந்துச்சு கைஸ். யார் வாங்குவான்ட்டு நானும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு வழியாக வாங்கிட்டேன். ஆமா, இவன் பட்டன் மட்டும்தான் அழுத்த போறான், இதுல துன்பப்பட்டு துயரப்பட்டு எடுத்தாங்களாமா. ஏன் வாங்கினாடி பத்தலையா? திருப்பி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லை? இல்ல, ரைட்டு விடு. அப்புறம் பார்த்திங்கன்னா கீபோர்ட் பிராண்டட் வந்துச்சு. அது ரிச்சுவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தா அதுக்கு இவனுங்க உள்ள கைஸ் போட்டு அடின்னு அடித்து வாங்க உடம்பு பண்ணிட்டானுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்யூஸும் முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் இடத்த காலி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த எடிட்டர் பிடிச்சிருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோலையும் இந்த எடிட்டரை நம்ம கூட வச்சுக்க முடியும். இல்லைனா இவனுக்கு பேமெண்ட் கொடுக்காம அனுப்பி விட்டுறலாம் கைஸ். ஓகேவா? அது எப்படி பிடிக்காம போகும்? அதெல்லாம் பிடிக்கும் தானே. அதனால கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் வேணுமா வேணாங்கிறத போட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், பாய் கைஸ், பாய்.